स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. இன்னொரு வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா ஒன்னுத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்பவன் ஒரு சிறந்த சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா மாறுறான். வெறும் சங்கல்பத்தினாலேயே தன்னை இந்த உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்பவன் ஞானியா மாறுறான். வேற ஏதாவது ஒரு தன்னை மந்தப்படுத்திக் கொள்கின்ற என்டர்டெயின்மெண்ட் இல்ல குடி போதைப் பொருட்கள் இது மூலமா தன்னை அந்த உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்பவன் நாலாம் தரமுடையவனாக நாலாம் தரமானவனாக மாறுகிறான். பவர், பேர், புகழ் இது மேல இருக்கிற ஈடுபாட்டினால் தன்னை உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்பவன் அரசியல்வாதியாக மாறுகிறான். சங்கல்பத்தினாலேயே தன்னை உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்பவன் பிராமணத்தன்மையை அடைந்து ஞானியாகவும், பவர், பெயர், பதவி, புகழ் இதன் மேல் இருக்கின்ற ஈடுபாட்டினால் தன்னை உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொண்டு இயங்குபவன் அரசியல் தலைவனாகவும் க்ஷத்ரியனாகவும், இன்னொரு வேலையில் ஏற்படுகிற ஆர்வத்தின் மூலமாக தன்னை விடுபடுத்திக் கொண்டு மாற்றிக்கொள்பவன் வைஷ்யன் வியாபாரியாகவும், இந்த மூன்றும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அடிமைப்பட்டு தன்னை உடல் மனத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்பவன் மது மாது போன்ற விஷயங்களால் தன்னை உடல் மனத்திலிருந்து விடுபடுத்துபவன் நான்காம் தரமுடையவனாகவும் மாறுகின்றான். ஆனா யாராயிருந்தாலும் உடல் மனத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொண்டால் மட்டும்தான் ஏதாவது ஒரு சூழலில் தினம்தோறும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன்னை விடுபடுத்திக் கொள்பவன் மட்டும்தான் இயங்குவே முடியும். அவனுக்கு மட்டும்தான் ஆத்ம விகாசம் நடைபெறுகின்றது. அதனாலதான் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனேயே முதல்ல அந்த டிவி ஆன் பண்ணிடுறோம். அதுவும் நம்முடைய அடிக்ஷன். விடுபடுத்திக் கொள்வது அன்கிளச்சிங் தான். இன்னொரு பொருளை கிளச் பண்ணிட்டு அன்கிளச் பண்றதுதான் டிவியை பிடிச்சுக்கிறது. நாம எல்லாருமே அன்கிளச் பண்றோம். நாம எல்லாருமே நம்ம விடுபடுத்திக்கிறோம். எதை பிடிச்சுக்கிட்டு விடுபடுத்துறோங்கிறதா முக்கியம். வேறு எதையோ பிடித்துக் கொண்டு தன்னை விடுபடுத்தாமல் அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா அந்த மேடையில உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி உட்கார்ந்து மாலை மரியாதை செய்கிற அந்த சீனை நினைச்ச உடனே தன்னுடைய துக்கத்திலிருந்து விடுபடுத்திப்பான். அதுதான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷன். அவர்களை ஓட வைக்கின்ற சக்தி அதுதான். அதுதான் அவர்களுடைய ஆத்மாவை விகாசிக்க செய்கின்றது, பிரகாசிக்க செய்கின்றது, விளக்குகின்றது. ஒரு வியாபாரியை பார்த்தீங்கன்னா ராத்திரியா வந்த உடனே அந்த பேங்க் பேலன்ஸோட நம்பர் அதுல ஆட் ஆயிருக்கிற 0, அதுல சேர்ந்திருக்கிற பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை, பேங்க் பேலன்ஸ் அதுல சேர்ந்திருக்கிற பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அவனை மனமுடலிலிருந்து விடுபடுத்துகிறது. விகாசம் நடக்கின்றது. அதுதான் அவனை மீண்டும் மறுநாள் எழுந்து ஓடுவதற்கான உற்சாகத்தை அளிக்கின்றது. நான்காம் தரமுடையவன், நான்காம் தரமான மனிதர்கள், அவனுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போதை, குடித்தல் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னுடைய மனதை திருப்பி விடுதல், ஒரு என்டர்டெயின்மெண்ட். பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் இருக்கு. பல்வேறு விதங்கள்ல மனசு திருப்பிக்க முடியும், விடுபடுத்திக்க முடியும். அந்த மாதிரி விடுபடுத்திக் கொள்பவர்கள் அவர்கள் எதிலுமே இயங்காமல், எதிலுமே மேன்மையுறாமல் மீண்டும் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள் முழுகுகின்றார்கள். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்து பாருங்கள், இந்த மூன்றுல ஏதாவது விதத்துல உங்களை விடுபடுத்திட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய உடல் மன இயக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மூன்றும் இல்லாமல் உங்களுடைய சங்கல்ப சக்தியினாலேயே, உங்கள் சாநித்தியத்தினாலேயே உங்கள் உடல் மனதிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்ள துவங்குவீர்களானால் உங்கள் உணர்வின் உச்சமான ஞானத்தன்மையை அடைவீர்கள். அது மாத்திரமில்லாமல் உங்கள் வாழ்க்கையின் உச்சமான முழுமைத்தன்மையை உணர்வீர்கள்.
அந்த மாதிரி உணர்ந்த ஒரு மனிதனுடைய சாநித்தியத்துக்குள்ள போனீங்கன்னாலே வேற 3 விஷயங்களும் தேவைப்படாமல், பெயர் புகழ் பதவி ஆசை அல்லது சேர்ந்த பொருளாசை அல்லது அடிமைத்தன்மைகள், இந்த 3ம் இல்லாமலே உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலில் இருந்தும் உங்கள் உணர்வு விடுபடுத்தப்படும். அதனாலதான் ஞானியின் சாநித்தியத்திற்குள் நுழையும் பொழுதே மனம் நம்மையும் அறியாமல் அமைதியடைய துவங்கும். சில பேருக்கு புதுசா அந்த சாநித்தியத்தை வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். காரணம் என்னன்னா, எண்ணங்களின் ஓட்டம் குறையுது. என்னடா மனம் இவ்வளவு அமைதியாகுதே. மனம் அவ்வளவு அமைதியா இருந்து அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சே இருக்க மாட்டார்கள். அதனாலதான் அவங்களுக்கு புதுசா இருக்கும், உட்கார முடியாது, பரபரம்பாங்க. ஏன்னா 2 கையிலையும் உடம்ப பிராண்டி 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 பழக்கமாக இருக்கிற குரங்கால அந்த குரங்க கையை கட்டி போடுங்க, என்ன ஆகும்? முடியாது. அதே மாதிரி புதுசா ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்துக்கு வந்து உட்கார்ந்தோம்னா மனம் திடீர்னு காரணம் இல்லாமல் அமைதிக்குள் போகும். அமைதி வந்தாலே அது துக்கம்தான் அப்படின்னு இவங்க மனசு கத்து கொடுத்து வச்சிருப்பார்கள். வேற அமைதி வந்தாலே துக்கம் தான் பழகி போயிருந்தா அந்த மனம் ஞான சாநித்தியத்தை அனுபவிக்க முடியாது. ஆனா அவர்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர்களுடைய ஞானியினுடைய சாநித்தியம் அவர்களை ஆழ்ந்து ஊடுருவியே தீரும். அடிமைத்தனங்கள் இல்லாமல், பணத்தாசை இல்லாமல், பேர்புகழ் பதவிகள் இல்லாமல், வெறும் சங்கல்ப சக்தியினாலேயே உடல் மனத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொண்டவனுடைய சாநித்தியம் அதே விதையை உங்களுக்குள்ளும் தூவி உங்களை விடுபடுத்த துவங்கும்.